Episode 5. We will brush through 3 chapters. வேகமாக 3 அதிகாரங்கள். Chapter 1, 605 BC. Chapter 2, 604 BC. Chapter 3, 584 BC. முதல் அதிகாரம், முதல் 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவர் இருந்த இடம் ஜெருசலேம், கொண்டு செல்லப்பட்ட இடம் பாபிலோன், which is modern day ஈராக். இதை குறித்து ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் இந்த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ். மெசபடேமியா, which means the land between the rivers யூஃப்ரேட்டஸ் அண்ட் டைகிரஸ். இது தமிழ்நாடு அரசாங்க புத்தகத்திலையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத முதல் எபிசோட்லேயே சொல்லியிருந்தோம். 8வது வசனத்திலிருந்து 21வது வசனம் தானியேலினுடைய இருதயம். ராஜா அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய உணவை மறுக்கிறார்கள். சாப்டர் 2 நடந்திருக்கக்கூடிய நேரம் 604 BC. இந்த சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்கறதெல்லாம் நான் இல்லை, இது பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது தான், LSB பைபிள். முதல் 16 வசனங்கள் நெபுகத்நேசாரினுடைய கனவு. அடுத்து 17லேருந்து 30 வரைக்கும் தானியேலும் அவருடைய நண்பர்களும் ப்ரேயர் பண்ணுறாங்க. காட் ரிவீல்ஸ் த ட்ரீம். 31 முதல் 45 வரை ராஜாவினுடைய சபையிலே தானியேல் வந்து இந்த ட்ரீமை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 46 முதல் 49 வரை தானியேலும் அவருடைய நண்பர்களும் ப்ரமோஷன் வாங்குறாங்க. இது நடந்தது 604 BC. நெபுகத்நேசாரினுடைய 2வது வருடத்தில் கனவு வந்தது. தானியேல் வந்து மேபி ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் பிகினிங்காக இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த கனவு எதற்காக? ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ரீசன், தானியேலும் அவருடைய நண்பர்களும் ப்ரமோஷன் வாங்கணும். தானியேலுடைய வயது 16 தான். ஸோ யாருக்காவது ப்ரமோஷன் வேணும்னா அவங்க பாஸுக்கு யாவே கனவுல வரணும் போலையே. நோட் திஸ் பாயிண்ட். 2வது காரணம் ஆப்வியஸ், இதை குறித்து நிறைய பேசியிருந்தோம். ஸ்டில் ஐ வாண்டட் டு ஷோ ஒன் மோர் பாயிண்ட். மக்களுடைய புரிதலுக்காக. ஐ லைக் திஸ் verse, Isaiah 44:25. Who frustrates the signs of the babblers and making fools out of diviners, causing wise men to turn back and making foolishness out of their own knowledge. Once again, God is bringing shame on these false prophets. தமிழில் இன்னும் நல்லா இருக்கும். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் கட்டுக்கதைக்காரரின் வார்த்தைகளை பொய்யாக்கி, குறி சொல்கிறவர்களை நிர்மூலமாக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக செய்கிறவர். வண்டர்ஃபுல். இது நடந்தது 604 BCன்னு சொல்லியிருந்தோம். தானியேல் வந்து 38வது வசனத்தில் என்ன சொல்றாரு? தலைப்பகுதி கோல்டு, which is Babylon. செஸ்ட் பகுதி சில்வர், which is Medes and Persians. பிராஸ் பகுதி அலெக்சாண்டர் த கிரேட், கிரீக்ஸ். 4வது அயன், which is Rome. ஸோ பாபிலோன் பகுதி கோல்டுன்னு சொன்னதும் சொல்லிட்டாரு தானியேல். நெபுகத்நேசார் காதில் ஐ ஆம் கோல்டு, ஐ ஆம் கோல்டு, ஐ ஆம் கோல்டு அப்படி கேட்டுகிட்டே இருந்திருக்கும் போல. ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் சைன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கடா ஸ்டாச்சுவை. 3rd சாப்டர் நடந்தது 584 BCயாக இருக்கலாம் என்பது ஸ்காலர்ஸினுடைய கணிப்பு. இந்த சாப்டரை 3 பகுதியாக பிரித்து கொள்ளலாம். த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கோல்டன் இமேஜ், பொன் சிலை. 2வது தானியேலுடைய நண்பர்கள் வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க, அதற்கு உண்டான கான்சிக்வன்சஸ் என்னென்ன. 3வது ஹவு தே ஆர் ப்ரொடெக்டட். 584 BC நெபுகத்நேசார் அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டார் இல்லையா, டெலிவரி வந்துருச்சு. அதனுடைய உயரம் 90 அடி, அகலம் 9 அடி. ஒரு கிராண்ட் டெடிகேஷன். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை, பட் இட் சேஸ் ஆல் தி நேஷன்ஸ். பல நாடுகளில் இருந்து பல தலைவர்கள் வந்திருக்கலாம், அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் ஆர் அ நார்மல் இவெண்ட். இது நடந்தது 584 BCன்னு சொல்கிறோம். அப்படின்னா தானியேலும் அவருடைய நண்பர்களும் ப்ரமோஷன் வாங்கினது 604, 20 வருஷம் ஆயிடுச்சு. சும்மா இருப்பாங்களா இந்த கால்டியன்ஸ்? நோவே. அவர்கள் 20 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கிடைச்சது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னது? இந்த சிலை டெடிகேஷன். எல்லாரும் தலை வணங்கணும். தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் மட்டும் தலை வணங்க மறுக்கிறார்கள். ஸோ இந்த கால்டியன்ஸ் நேராக போய் ராஜா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. ராஜாவே, நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண அந்த 3 பேர் இருக்கிறாங்களையா, அவங்க நீங்கள் வைத்த சிலையை வணங்க மாட்டுறாங்க. நெபுகத்நேசார் ஒரு சான்ஸ் தராரு. அந்த 3 பேரையும் கூட்டின்னு வா. அவர்கள் வந்த பிறகு, என்னப்பா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னுடைய சிலையை நீங்கள் வணங்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. சடார்னு இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ இவங்களுக்கு 36 வயசு இருக்கும். ஓ நெபுகத்நேசாரே, பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் வழிபடுகிற தெய்வம் எங்களை காப்பாற்றுவார், இல்லைனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நெபுகத்நேசாருக்கு கோபம் உச்சத்துக்கு போயிருக்கும். 7 மடங்கு ஆக்குங்க இந்த ஃபர்னஸ்,
கட்டுறான் அந்த 3 பேரையும். தூக்கி போடு உள்ள. தூக்கி போட்ட ஒரு சிலர் எரிந்தார்கள்னு பைபிள் சொல்லுது. மேபி ஒரு சில நிமிடங்கள் கழித்து இருந்திருக்கலாம். நெபுக்கத்நேசார் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. என்னடா இது, 3 பேரை தானே நம்ம கட்டி போட்டோம் உள்ள, இது என்ன 4 பேர் தெரிகிறாங்க. அந்த 3 பேரும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்கள். 4ஆவதா தெரிகிற ஒரு நபர், he looks like the son of God. I want to recollect Stephen's sermon in Acts 7. One of the best sermon in the Bible, இல்லனா the best in the Bible னு சொல்லலாம். Of course, ஜீசஸை கொண்டு வர முடியாது பிக்சரில். He is 100% God, 100% man. Acts 7:30. An angel appeared to him in the burning bush. எதை ரெஃபர் பண்ணுறாரு? Exodus 3:2. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மோசஸ்க்கு பர்னிங் புஷ்ல இருந்து பேசியது யார்? பைபிள் பிலீவர்ஸ்க்கு தெரியும். This is obviously Yeshua, Jesus, இயேசுஸ் இல்லை இயேசு. How do I say that? சிலர் டியட்டி ஆஃப் கிரைஸ்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு இது ஒரு மிக பெரும் சவால். Because there is proof. Acts 7:34. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஸ்டீஃபன் எதை ரெஃபர் பண்றாருங்க? Exodus 3:8. யாத்ராகமம் 3:8. I have seen the oppression, so I have come down to deliver. மக்கள் படக்கூடிய வேதனையை பார்த்து நானே வந்திருக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பேர்னிங் புஷ், இங்கே ஒரு பேர்னிங் ஃபர்னஸ். லொக்கேஷன் தான் ஸ்லைட்டாக மாறி இருக்கு. இதில் ஒரு பியூட்டி பார்க்கணும். மோசேக்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது 15th century BC. தானியேலுடைய நண்பர்களுக்கு நடக்கும் பொழுது 6th century BC. ஸ்டீஃபன் எழுதும் பொழுது 32 or 33 AD. This is amazing. Let us get into minute things now. தானியேல் என்ன பியூட்டிஃபுல்லாக எழுதுறாருப்பா. தானியேல் 4வது அதிகாரம் 21வது வசனம். இந்த 3 நபர்களை கட்டி உள்ளத்துக்கு போட்டாங்களா? என்னென்ன கட்டியிருக்காங்கன்னு எழுதுறாரு. ட்ரௌசர்ஸ், பேண்ட், கோட்ஸ், மேலே போட்டிருக்கிற ஷர்ட், தேர் கேப்ஸ், குலா, தொப்பி, அதர் க்ளோத்ஸ். யூதர்கள் ஷால் மாதிரியோ இல்லை ஒரு சில அதர் க்ளோத்ஸ் வேர் பண்ணியிருந்திருக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து கட்டி தூக்கி போட்டிருக்காங்க உள்ள. 27வது வசனத்தில் சொல்கிறாரு, அந்த நெருப்பிற்கு அவர்களுடைய சரீரத்தின் மீதோ தலைமுடியின் மீதோ அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் மீதோ சுட்டெரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஸ்மெல்லு கூட வரலையாம் வெளியில் வந்தபோது. என்ன மைன்யூட்டாக எழுதியிருக்கார். அத்தோடு நிப்பாட்டிட்டா எப்படி? தெர் இஸ் another பியூட்டி. மோசேக்கு நடந்த சம்பவத்தில் அந்த பேர்னிங் புஷ் தொலைதூரத்தில் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 20 அடி 30 அடி டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அங்கே என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். எதை ரெஃபர் பண்ணுறாரு ஸ்டீஃபன்? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். But the Lord, LORD, ஈப்ரூல அதோனாய். ஏன் இந்த அதோனாய்? யூதர்கள் சில நேரங்களில், பல நேரங்களில் யோடே வாவே, இது யாவேவனுடைய பெயர், அதை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். ஸோ அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதோனைன்னு போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்துருக்கலாம், எல் கேபிட்டலில் இருக்கும், ORD ஸ்மாலில் இருக்கும். ஸோ திஸ் இன்சிடென்ட் இஸ் வெரி கிளியர். Adonai refers to Yahweh only. And he says, but the Lord said to him, remove the sandals. For the place where you are standing, it's a holy ground. நீ நிற்கக்கூடிய இடம் புனிதமானது, உன் செருப்பை கழட்டு அப்படின்றார். யாரு? மோசே கிட்ட. 20-30 அடி தள்ளி இருக்கும் பொழுதே செருப்பை கழட்டுன்னு சொல்லியிருந்தா, தானியேலுடைய நண்பர்கள் பக்கத்திலேயே ஜீசஸ் ஸ்டாண்டிங், யெஷுவா ஸ்டாண்டிங். ஏதாவது ஒரு இடத்துல தலைமுடியை பற்றி பேசுகிறாரே தானியேல், அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு ஸ்மெல் வரல, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வாட் அபவுட் த சாண்டல்ஸ்? டானியல் டிட் நாட் மென்ஷன் சாண்டல்ஸ் ஹியர். அப்போ செருப்பு போடாமலே உள்ளே போயிருக்காங்களா? அவருடைய நண்பர்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தானியல் மறந்துட்டாரா மென்ஷன் பண்ண? ஐ லீவ் இட் டு யுவர் இமேஜினேஷன். சரி, லெட் அஸ் கெட் இன்டு தி செகண்ட் பாயிண்ட். இஸ் பவிங் டவுன் அ ப்ராப்ளம்? தலை வணங்குவது பிரச்சனையா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். தென் கிங் நெபுகத்நேசார் fell on his face and did homage to Daniel. நெபுகத்நேசார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கினார். இங்க தலை வணங்குவது பிரச்சனை மாதிரி தெரியல, வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. லெட் அஸ் எக்ஸாமின் தட். இந்த சிலையை குறித்து நிறைய இடங்களில் பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு பிடித்த ஒரு வசனம் இது. யாவே என்பது என்னுடைய நாமம், என்னுடைய பெயர். ஐ வில் நாட் கிவ் மை க்ளோரி டு அனதர். என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். எஸ்பெஷலி டு தி கிரேவன் இமேஜஸ். மனிதனால் வடிவமைக்கப்பட்ட சிலைக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டேன்ட்டார். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இரண்டாவது, இந்த கால்டியன்ஸ் நெபுகத்நேசார் கிட்ட போட்டு கொடுத்தாங்க. இவர் கூப்பிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார். மன்னிப்பு கேட்டுருங்க. இப்போ தானியலுடைய ஃப்ரெண்ட்ஸு அதை மறுத்தாங்க.
இந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்க்கலாம். கால்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். They do not serve your gods and do not worship the golden image which you have set up. இந்த வசனத்தின் டீட்டெயில்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி we should remember one thing. இது ஒரு சிங்கிள் சென்டென்ஸ். இதை நீங்க பிரிக்க கூடாது. They do not serve your gods. ராஜாவே, உங்களுடைய தெய்வத்திற்கு இவர்கள் பணி செய்ய மாட்டேன்றாங்க. And do not worship the golden image which you have set up. நீங்கள் நிறுவிய சிலைக்கு வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. This is strange. சரி, நெபுகத்நேசர் என்ன சொல்றாருன்னு பார்த்துருவோம். அந்த 3 பேரை வர வச்சாரு. He is asking them, என்னுடைய தெய்வங்களுக்கு நீங்க பணி செய்ய மாட்டீங்களா? And do not worship the golden image I have set up. நான் நிறுவிய தங்க சிலையை வணங்க மாட்டீங்க. And you are not serving my gods. என்னதான் சொல்ல வராங்க இவங்க? ஏன்பா, உன் சிலையை வணங்கணும்னு சொல்றியா, இல்ல உன் தெய்வங்களுக்கு பணி செய்யணும்னு சொல்றியா? ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன் சொல்ற? அவருடைய தெய்வங்களுக்கு தானியேலும் அவருடைய நண்பர்களும் பணி செய்ய மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள் என்பது இப்பதான் தெரியுமா உனக்கு? அவங்க 20 வருஷம் ஆகுது. பட் why now? So the statement is very clear. By worshipping the golden image, you are actually serving the gods of Nebuchadnezzar. அவர் நிறுவிய பொன் சிலையை வணங்குவதனால் அவருடைய தெய்வங்களுக்கு அது போய் சேருது. இது எப்படி இருக்குன்னா, ஏடிஎம் மிஷின்ல இங்க காசு போட்டா யாரோ ஒருத்தன் அங்க வித்ட்ரா பண்றான். So I am saying again, by worshipping the golden image, you are actually serving the gods of Nebuchadnezzar, which is confirmed by the Chaldeans as well as Nebuchadnezzar. This is why the Bible says, do not get into idol worship. The Satan takes the worship. Now let us bring back this verse again. I am Yahweh, that is my name. I will not give my glory to another, nor my praise to graven images. What does the Bible say about other gods? வேறு தெய்வங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கு? வேறு தெய்வங்கள் இருக்கா இல்லையா? The Bible says yes. We will examine that. ஒரு சிலருக்கு இது சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம். ஒரு ஓப்பன் மைண்டோட கேட்டா இது கொஞ்சம் ஈஸியா புரியும். சங்கீதம் 82 முதல் வசனம். God takes a stand in the congregation of God. He judges in the midst of gods. இந்த வசனத்துல நீங்க 3 GOD அப்படின்ற வார்த்தையை பார்க்கலாம். Our brain is tuned in such a way. GOD, God அப்படின்னாலே பாசிட்டிவான ஒரு டிவைன் பீயிங், அந்த எண்ணம் தான் வரும். ஹீப்ரு பைபிள் அப்படி எழுதப்படலை. முதல் முறை GOD அப்படின்றது எலோயிம், இரண்டாவது முறை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது EL, மூன்றாவது முறை GOD என்பது எலோயிம். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாக இருக்கலாம். தேவசபையிலே தேவன் எழுந்தருளினார். Let us continue further. How long will you judge unrighteously and show partiality to the wicked? எழுதுறது ஆசாஃப். எவ்வளவு காலம் நீங்க தப்பா தீர்ப்பிட்டு கொண்டிருப்பீர்கள்? Is he asking God? யாவே, இவர் யார கேள்வி கேட்கிறாரு? அடுத்த வசனம். Give justice to the poor and orphan. 6வது வசனம். I said you are gods. நான் சொல்றேன் நீங்க தெய்வங்கள். இது என்ன மிரட்டுற மாதிரி பேசுறாரு? All of you are sons of the Most High. Most High அப்படின்றது it refers to Yahweh. நீங்க எல்லாரும் அவருடைய மகன்கள். அடுத்த வசனம் may surprise you. Nevertheless, you will die like men. மனிதனைப் போல் நீயும் மரித்து போவாய். மனிதனைப் போல் மரித்து போவாய்னா போய் உங்க மனுஷன் இல்லை. ஓ, நெக்ஸ்ட் வர்ஸ். Psalms 89, சங்கீதம் 89 5வது வசனம். Now let us check the location. இது எங்க நடக்கிற சம்பவம்? The heavens will praise your wonders, O Yahweh, your faithfulness also in the assembly of the holy ones. 6வது வசனம் ரொம்ப கிளியராகவே வந்துடுது. For who in the sky is comparable to Yahweh? வானத்தில் யாவேவுக்கு நிகரானவர் யார்? Who among the sons of the mighty is like Yahweh? யாவே உடைய மகன்கள் யார் யாவேவுக்கு நிகராக முடியும்? What kind of verse is this? ஸோ இதில் ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக புரியுது. இது பூமியில் நடக்கிறதில்ல, பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வு. நிறைவேற்றுபவர்கள் they are not human beings, they are sons of God. இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். Oh, we are also sons of God. No, we are not sons of God, we are sons of Adam. We become sons of God through the works of Christ. So there is an important factor here which we need to go through. சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 8வது வசனம். Arise, O God, judge the earth, for it is you who will inherit all the nation. Greek Septuagint Bible uses the word Strong's G450, anisteme. இந்த வார்த்தைக்கு இப்படியும் ஒரு பொருள் இருக்கு, resurrection from the dead. So Asaph
இப்படியாக எழுதியிருப்பாரோ, உயிர்த்தெழும் ஆண்டவரே இந்த பூமிக்கு தீர்ப்பை கொண்டு வாங்க, ஃபார் இட் இஸ் யூ, நீங்க தான் இந்த பிரபஞ்சத்தை சுதந்தரித்து கொள்ள போகிறீர்கள். இஸ் தேர் எனி ரெஃபரன்ஸ் ஃபார் திஸ் இன் தி நியூ டெஸ்டமென்ட்? புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து எங்கேயாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஐசா. இந்த வார்த்தை G450 அனிஸ்தெமே கடைசியாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இடம் Hebrews 7:15, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். If another priest arises according to the likeness of Melchizedek, மெல்கிசெதேக்கின் முறைப்பிரகாரம் இன்னொரு priest. Who is this priest? Everybody knows this is none other than Yeshua, Jesus Christ, இயேசு கிறிஸ்து, இயேசுஸ் கிறிஸ்தோஸ். So there's something going on there. ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணும்போது இதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். Now I have a question. Why did Yahweh made Nebuchadnezzar like a beast, which is mentioned in chapter 4? Is there a connection between the statue and Nebuchadnezzar becoming a beast? இந்த பொன் சிலையினுடைய சம்பவத்திற்கும் நெபுகத்நேசார் மிருகமாக மாற்றப்பட்டார், இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? Let us examine that in the next episode.